மோடியின் இரட்டை வேடம் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் டெல்லியில் உள்ள தேவாலயத்தில் இந்திய நாட்டின் உயரிய பொறுப்பில் இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி கிறிஸ்துவ மத தலைவர்களுக்கு விருந்து படைக்கிறார். जीसस क्राइस्ट ने दुनिया को करुणा और निस्वार्थ सेवा का रास्ता दिखाया. हम क्रिसमस को सेलिब्रेट करते हैं और जीसस को याद करते हैं ताकि हम इन मूल्यों को अपने जीवन में उतार सके. இயேசுவின் போதனைகள் உலகிற்கு தேவை என மேடையில் முழங்குகிறார். பார்க்க எவ்வளவு அழகிய காட்சியாக மத நல்லிணக்கத்தின் சிகரமாக தெரிகிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவின் மறுபக்கத்தில் என்ன நடக்கிறது? பிரதமர் கேக் வெட்டி கொண்டிருக்கும் அதே வேளையில் அதே பாஜக ஆளும் மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் இரத்த கரையாக மாறுகின்றன. சத்தீஸ்கரின் ராய்ப்பூரில் குண்டர்கள் புகுந்து அலங்காரங்களை அடித்து நொறுக்குகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் மதமாற்றம் என்ற பெயரில் பாதிரியார்கள் மீது பொய் வழக்குகள் பாய்கின்றன. டெல்லியின் தெருக்களில் கிறிஸ்துமஸ் தொப்பி அணிந்த குழந்தைகளை விரட்டி அடிக்கும் ஒரு கும்பல். இவர்களுக்கு பின்னணியில் இருப்பது யார்? ஒரு பக்கம் பிஜேபி தலைவர்கள் சமூக வலைத்தளங்களில் மேரி கிறிஸ்துமஸ் என வாழ்த்து செய்தி அனுப்புகிறார்கள். மறுபக்கம் அவர்கள் சார்ந்திருக்கும் அதே வலதுசாரி அமைப்புகள் சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்கள் மீது கற்களை வீசுகின்றன. தமிழக முதல்வர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியது போல பிரதமர் ஒரு விழாவில் பங்கேற்கும் போதே அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுவது நாட்டு மக்களுக்கு சொல்லும் செய்தி என்ன? இது வெறும் தற்செயலான நிகழ்வா அல்லது திட்டமிட்ட நாடகமா? வார்த்தையில் இனிமை, செயலில் வன்முறை. டெல்லியில் அமர்ந்து கொண்டு கிறிஸ்துவ தலைவர்களிடம் கை குலுக்கும் மோடி அடிமட்டத்தில் தன் கட்சி அமைப்புகள் செய்யும் அராஜகங்களை ஒருபோதும் கண்டிப்பதில்லை. தன் மௌனத்தின் மூலமே வன்முறைக்கு அங்கீகாரம் வழங்குகிறாரா பிரதமர்? சர்வதேச அரங்கில் தன்னை ஒரு ஜனநாயகவாதியாக காட்டிக்கொள்ள துடிக்கும் இந்த விஸ்வகுருவின் நிஜ முகம் என்ன? வெளிச்சத்தில் ஒரு முகம், இருட்டில் ஒரு முகம். இதுதான் மோடியின் இரட்டை வேடம். அதிகாரம் இருக்கும் வரை சிறுபான்மையினரை அரவணைப்பது போல நடிப்பதும் அதே நேரத்தில் அவர்களை ஒடுக்கும் சக்திகளுக்கு பின்னால் நிற்பதுமே இவர்களின் அரசியல் தந்திரம். இந்த போலித்தனமான புன்னகையை எவ்வளவு காலம்தான் நம் நாடு நம்ப போகிறது?